மத்தி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20, பூண்டு ஒரு 10, 2 பச்சை மிளகாய், தக்காளி 3, புளி ஒரு எலுமிச்சை அளவு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 50 கிராம், மத்தி மீன் வந்து ஒரு 1/2 கிலோ, தேங்காய் சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது. முதல்ல அடுப்பில் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து மிக்சியில் நைஸாக பேஸ்ட் பண்ண போகிறேன். மிளகு, ஜீரகம் நல்லா எண்ணெயில் வறுபடட்டும். எண்ணெயில் பொரிஞ்ச உடனே பாதி சின்ன வெங்காயம், பாதி பூண்டு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு. இப்போ பாதி தக்காளி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து வச்ச தேங்காயை போடுறேன். தேங்காயை போட்டு நல்லா வதக்கினோடனே நம்ம மசாலா பொருளை ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின உடனே ஆற வச்சு நான் வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வர போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பேன் வச்சுருக்கேன். பேனில் மீன் வந்து பொரிச்ச எண்ணெயை நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, மீன் பொரிச்ச எண்ணெயை ஊற்றினோன்னா அந்த மீனோட டேஸ்ட் வந்து அதில் இறங்கியிருக்கும். அதனால தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும்னால நான் அதை ஊற்றிருக்கேன். மீன் வந்து எப்படி மத்தி மீன் வந்து எப்படி வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்சம் உள்ள சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணால் கசப்பு டேஸ்ட் வந்துடும். தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டும். பாருங்க, அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்கறனால அது நல்லா பேஸ்ட்டாட்டம் அரைச்சிட்டேன். நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எவ்வளவு தேவையோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலா அரைச்சிட்டு ஜாரை வந்து கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன்.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்தேன். இப்போ குழம்புக்கு அளவாக நான் ஆட் பண்ணிட்டேன். கொதிக்கட்டும். நல்லா 5 நிமிஷம் கொதித்து மசாலா வடை போயினோடனே நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே வதக்குனதுனால சீக்கிரம் வந்து மசாலா வடை போயிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மெத்தடில் வச்சு பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். மீனை வந்து நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடுறேன். மீன் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணி விடணும். இப்போ மசாலாவோட மீன் வந்து நல்லா மிங்கிள் ஆகிடும். இப்போ அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விடணும். மீன் போட்டோடனே ஸ்பீடாக வைக்கக்கூடாது. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், அடுப்பு சிம்மிலே தான் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்புல மீன் சூப்பராக வெந்திருக்கும். இப்போவும் நம்ம கரண்டி வச்சு எடுக்காமல் இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டோம்னா மீன் கரையாமல் இருக்கும் கடைசி வரைக்கும். எப்போ சூடு பண்ணாலும் சரி நம்ம வந்து சிம்லேயே வச்சு தான் சூடு பண்ணோம். இப்போ மீன் கரையாமல் அப்படியே இருக்கும். சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி.